ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம 1K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு சேஞ்ச் பண்ணலாமே அப்படின்னு தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபைனலி நம்ம வந்து 1K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து உங்களால் தான். தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா வந்து நான் வந்து போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், அந்த மை வச்சு கையில் போடுறதுனால கை ரொம்ப வந்து எரியுது, அழைச்சி போட முடியல அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப என் மண்டையில் ட்ராயின்னு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம இந்த மாதிரி கார்டு யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. அப்போ தான் வந்து என் மண்டையில் ட்ராயின்னு ஒரு யோசனை வந்துச்சா, சரி அது உடனே செஞ்சு பார்த்துடலாமே அப்படின்னு தான் வந்து இந்த கார்டு ட்ரெஸ் வாங்குறப்ப அதுக்குள்ளே இருக்கோன்னு அந்த கார்டு என் கண்ணில் பட்டுச்சு. சரி இதுலேயே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு பண்ணேன். நிறைய ஹார்ட் ஷேப் வந்து வரைஞ்சி கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கலர் பண்ணி அதுக்கு மேலே எழுதி பார்த்தேன். அது அவ்வளோவா வந்து நல்லா இல்லை. சரி அதனால் ப்ளெயின் போர்ட்லேயே நம்ம எழுதி பார்க்கலாம், அது ப்ளெயினாக ஹார்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் எழுதி பார்க்கலாம் அப்படின்ட்டு எழுதி பார்த்தேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சரி அதனால் வந்து இந்த ப்ளெயின் ஹார்ட்டில் வந்து எழுதிட்டேன். அங்கே பாருங்கள், க்ரீன் கலர் ஃபஸ்ட்டு நான் செஞ்சேன் கலர் பண்ணி, அது கூட அவ்வளோ நல்லா இல்லை, ப்ளெயினாகவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் ப்ளெயினாகவே வச்சுக்கிட்டேன். ஆனால் பெயிண்ட் பண்ணியிருந்தேன் நான் க்ரீன் கலர், அதுக்கு மட்டும் அப்புறமா வந்து எழுதிக்கிட்டேன். இதே மாதிரி எல்லா லெட்டருமே A to Z வரைக்கும் எல்லாத்துக்குமே ஹார்ட் கட் பண்ணி மேலே வந்து எழுதி எடுத்துக்கிட்டேன். கலர் பண்ணது வந்து அவ்வளோக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, அது நல்லாவே இல்லை. ஸோ ஒயிட்டே தான் வந்து நல்லா இருந்துச்சு. சரி கலர் பண்ண வரைக்கும் விட்டுட்டு அப்புறமா எல்லாமே வந்து ப்ளெயினாக அந்த ப்ளெயின் போர்ட்லேயே ஹார்ட் கட் பண்ணதில் வந்து எழுதி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இன்னொன்று சொல்லணும், நம்ம வந்து 1K ரீச் பண்ணது வந்து நேற்று, அதாவது வந்து 17th எப்போதுமே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும், 17 பார்த்தாலே நான் குதிப்பேன். என்னான்னு எனக்கு தெரில, 17 எனக்கு ஒரு லக்கி அந்த மாதிரி. என் பர்த்டே டேட்டும் வந்து 17 அதனால எனக்கு 17 பார்த்தாலே எப்போ பார்த்தாலும் ஒரு குஷி வந்துடும். எதில் 17 இருந்தாலும் எனக்கு ஹாப்பியாக இருக்குமா. அதே மாதிரி நேற்று பார்த்தா அப்போதைக்கெலாம் எனக்கு தெரில இன்றைக்கி வந்து 17th அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறமா வீடியோ எடிட் பண்ணுறப்ப ஃபோன் எடுக்கிறப்ப பார்க்குறேன் 17 அப்படின்னு போட்டிருக்கு. சரி நம்ம மறந்தாலும் 17 தான் நம்ம கூட எப்போதும் இருக்கும் போல். கொஞ்சம் த்ரோட் பெயினாக வேறு இருக்குது. நினச்சிங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் அடித்தது ஒரு ஹாப்பினா, 17th அன்னைக்கு அடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி எப்போதும் நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக 2K அடிச்சு அதுக்கும் வீடியோ போடலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் டே வந்து இருக்கா? இல்லை கீழேன்னு சொல்ல முடியாது, நான் பிறந்தனால எனக்கு அந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது என்னவோ தெரில, 1Kவும் அன்றைக்கி தான் அடிச்சிருக்கேன். அப்புறமா வந்து வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டேன். அன்றைக்கி நான் போன வீடியோ நோட்டில் எழுதினேன்னா அது ஃபுல்லாகவே இன்றைக்கி எடுத்து முடிச்சிட்டேன். இனிமேல் அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அப்புறமா இதை பார்த்து வச்சுக்கிறது தான் ஒரு முக்கியமான வேலையே. ஏன்னா வந்து ஐலைனரில் தான் நம்ம எழுதியிருக்கோமா, அதனால் தண்ணி பட்டால் அழிஞ்சிரும், அப்புறம் 2 சைடையும் ஒன்றா சேர்த்து வச்சாலும் அழிஞ்சிரும். அதனால் நம்ம எழுதுறதெல்லாம் ஃப்ரண்ட்டில் வர மாதிரியே அப்படியே அடுக்கணும். அடுக்கி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கார்டில் எழுதி போடுறது பிடிச்சிருக்கா அப்படின்றதே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.